நான் பாய் புது போனா? இல்லடா, பழைய போனு தான். இங்க பாரு, வீட்டுல புது போன் வாங்கி கேட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க வச்சிருந்த பழைய போனை நான் எடுத்துக்கிட்டேன். இதுல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதான் எப்படின்னு தெரியல, பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த போன்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு எனக்கு தெரியல. பாய் அதான் எனக்கு ஓபன் பண்ண தெரியுமே பாய், நான் ஓபன் பண்ணி தரேன் பாய். உனக்கும் ஓபன் பண்ண தெரியுமா? ரொம்ப நல்லதா போச்சு. இந்த ஓபன் பண்ணி கொடு. வெறும் போனை மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது? 500 ரூபாய் காசு கொடுங்க, ஓபன் பண்ணி தரேன். காசா? காசு ஏன் ஓபன் பண்றதுக்கு? பாய் பேங்க்ல எல்லாம் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, 5000 ரூபாய் கொடு 2000 ரூபாய் கொடுன்னு காசு கேக்குறாங்களே. நான் வெறும் 500 ரூபாய் தானே கேக்குறேன். ஆமாடா, நீ சொல்றது உண்மைதான். பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, சும்மா ஓபன் பண்றாங்க, காசு வாங்கிட்டு தானே ஓபன் பண்றாங்க. ஆமா, இந்தா 500 ரூபா. பாய் இங்க இருங்க பாய், நான் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு. ஐயோ, நம்ம ஏமாத்துறோன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரோ? சொல்லுங்க பாய். ஏய், என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? ப்ரூஃப் இல்லாம எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவ? இந்தா. அப்பாடா, எனக்கு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைச்சேன். டேய் நில்லு. ஐயோ, இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ, மாட்டிக்கிட்டேனே. போட்டோ இல்லாம எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவ? போட்டோ வாங்காம போற? சரி, போட்டோ தர வாங்கிட்டு போ. ஆமா பாய், உங்களை யாராலையுமே ஏமாத்த முடியாது பாய், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் பாய். போட்டோவை கொடுங்க பாய். ஐயோ, நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்குதான் 500 ரூபா. ஐயோ.